அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். நண்பர்களே, நாம் திருவாசகம் எனும் தேனை போற்றி திரு அகவல் பகுதியை துளி துளியாக அருந்திக் கொண்டிருக்கிறோம், சுவைத்து கொண்டிருக்கிறோம். மாணிக்க வாசகரை பற்றி சொல்லும்போது அருட்ஜோதி ராமலிங்க வள்ளலார் பாராட்டி பாடும் அந்த பாடல், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லுவார். அதாவது நல்ல கரும்பு சாற்றினில் தேன் கலந்து பால் கலந்து நன்கு பழுத்து கனிந்த பழச்சாற்றினை கலந்து, சிறிது பொறுங்கள், என்ன இத்தனையும் கலந்தால் திகட்டி விடுமல்லவா, நன்றாக இருக்குமா என்று வள்ளல் பெருமானிடம் நாம் கேட்டால் அவர் கூறுகிறார், இத்தகைய சுவையுடன் உங்கள் ஊனையும் உயிரையும் கலந்து விடுங்கள், திகட்டாமல் நிலைத்த இனிமை கிட்டும் என்கிறார். இது கிடக்க இதை அடுத்து திருவாசகத்தை ஓதி உணர்ந்து பயன்பெற்ற பெரியார் ஒருவர் திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பு பாயிரத்தை அறிமுகப்படுத்துகிறார். அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே என்று சொல்லும் அந்த பாடலை பாருங்களேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்கிறார். திருவாசகம் நூலும் தேன். தேன் தன்னில் வைத்த பொருட்களை கெடாமல் காக்கும் தன்மை கொண்டது. திருவாத ஊர் அடிகள் திருப்பெருந்துறை சென்று குறுமணியாக வந்த இறைவனின் பாத மலரிலிருந்து எடுத்த தேன்தான் திருவாசகம். அது நம்மை, அதாவது நம்முடைய ஆன்மாவை தன்னுள் இருத்தி பக்குவப்படுத்தி கெடாமல் கரை சேர்க்கும். போற்றி திரு அகவலில் நாம் சென்ற பகுதியில் எத்தனை துன்பங்களிலிருந்து இறைவன் தன்னை பிழைக்க வைத்தான் என்பதையும், இறை சிந்தனை வந்த பின்னணி பற்றியும் உயிர் சிந்திப்பதாக மணிவாசகர் உருவகப்படுத்தி உருகினார். இந்த பகுதியிலே மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். தெய்வம் என்பதோர் சித்தமுண்டாகி முனிவிலாதோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயையில் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும் வேறினர் சுற்றமென்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். தெய்வம் என்பது என்றால் தெய்வம் உண்டு என்பதாகிய ஓர் சித்தம் உண்டாகி, ஓர் நினைப்பு உண்டாகி, முனிவு இல்லாதது வெறுப்பு இல்லாததாகிய ஒரு பொருள் கருதலும், ஒரு பொருளை நாடுதலும், 6 கோடி மாயா சக்திகள், 6 கோடி என தக்கனவாய் மயக்கம் செய்யவல்ல சடவுலக ஆற்றல்கள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின, வேறு வேறாகிய தம் மாயைகளை தொடங்கினவா, வேறு வேறாகிய தம் மாயைகளை செய்ய தொடங்கினவாகவும். ஆத்தமானார், அதாவது நட்பாயினவர்களும் அயலவர்களும் கூடி கலந்து நாத்திகம் பேசி, கடவுள் இல்லை என்று பொய் வழக்கு பேசி நாத்தழும்பு ஏறினராம், நாவில் தழும்பேற பெற்றனராம். அதாவது வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் பேசுவதுதான் நாத்தெழும்பு ஏறி பேசுதல். சுற்றம் என்னும் உறவினர் என்கின்ற தொல்பசு குழாங்கள், பழமையாக பசுக்கூட்டங்கள் பின்பற்றி அழைத்து பதறினர் பெருகவும், பதறி பெருகவும் என்று சொல்லுகிறார். அடுத்து வரும் வரிகளிலே விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். மிண்டிய மாய வாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து அர்த்து உலகாயுதமெனும் ஒன்றிரற் பாம்பின் கலா பேதத்த கடுவிடம் எய்தி அதிர்பெரு மாயை என பல சூழவும். வேதியரும் மறையோரும்
விரதமே பரமாக, விரதத்தையே மென்மையான சாதனம் என்று சரதமாக தம் கொள்கை உண்மையாகும்படி சாத்திரம் காட்டினர். நூல் பிரமாணங்களை காட்டினார்கள். சமயவாதிகள் எல்லாம் தம் தம் மதங்களே அமைவதாக, தம் தம் மதங்களே ஏற்புடைய மதங்களாகவும் எனச் சொல்லி அரற்றி மலைந்தனர். ஆரவாரித்து பூசலிட்டார்கள். மிண்டிய மாயாவாதம் என்னும், அதாவது உறுதியான மாயாவாதம் என்கின்ற சண்ட மாருதம் பெருங்காற்றானது சுழித்து அடித்த ஆர்த்து சுழன்று வீசி முழங்கவும் உலோகாயதன் என்னும், உலகாய தனது மதம் என்கிற ஒன்திரள் பாம்பின், உள்ளிய வலிமையுடைய பாம்பினது கலாபேதத்த கலை வேறுபாடுகளுடைய கடுவிடம் எய்தி கொடிய நஞ்சு வந்து சேர்ந்து அதில் உள்ள பெருமாயை பெரும் சூழ்ச்சிகள் எனைப்பல சூழவும் எத்தனையோ பலவாக என்னை சுற்றி தொடரவும் என்று முடிக்கிறார் இந்த வரிகள் இந்த பகுதியிலே. அதாவது பேரின்ப நாட்டத்தையே முனிவில்லாத பொருள் என்கிறார். 6 கோடி என்பது மிகுதியின் தன்மையை குறிப்பதற்காக சொல்லப்பட்டது. நண்பரும் அயலாளரும் கடவுள் என்ற எண்ணம் உண்டாகும்போது இல்லை என்று பேசுகிறார்களாம். அதனால் அவர்களை நாத்தழும்பு ஏறியவர் என்று வன்மையாக கண்டிக்கிறார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவநாயனார். அதாவது உலகத்தார் உண்டு என்னும் ஒரு பொருளை தன்னுடைய அறியாமையாலே இல்லை என்று சொல்லுபவன் உலகத்தாரால் பேயாக கருதி ஒதுக்க வைக்கப்படுவான் என்று வன்மையாக கூறுகிறார் வள்ளுவர். சுற்றம், மனைவி, மக்கள் முதலியோர் ஒருவன் நல்ல நெறியை அடைய முயலும்போது இவர்கள் அவனை தம்மை விட்டு பிரிந்து செல்லாதபடி அழுதும் அரற்றியும் தடுத்து நிற்பார்களாம். அதனால்தான் பற்றி அழைத்து பதறினர் பெருக என்று சொல்லுகிறார். வேதத்தில் ஞான காண்டத்திலே நாட்டமில்லாது கரும காண்டத்திலே விருப்புடையோரையே வேதிர் என்கிறார் இவர் கண்மமே பயன்தரும் கடவுள் வேண்டார் என்று கூறுவதால் விரதமே பரமாக சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்கிறார். மாயாவாதமாவது உலகம் யாவையும் மாயை என்னும் கொள்கை உடையது. இக்கொள்கை சண்ட மாருதம், அதாவது பெருங்காற்று பிற பொருள்களை எல்லாம் எடுத்தெறிந்து பரவுவது போல மாயாவாதம் பரவிற்று என்பதை சொல்கிறார். அதைத்தான் மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் என்று சொன்னார். சார்வகம் என அழைக்கப்படும் உலக ஆயதம் இந்தியாவில் தோன்றிய ஒரு மெய்யியல் கோட்பாடு. உலகை நோக்கி பொருள் முதல்வாத அணுகுமுறையை இது முன்னிறுத்துகிறது. இந்த பகுதியிலே உலக பற்றை விட்டு மெய்நாட்டத்தில் செல்லுங்கால் உளவாகிய அல்லது தென்படக்கூடிய இதர பாதைகளையும் இடையூறுகளையும் தொகுத்து கூறுகிறார் மாணிக்க வாசக அடிகள் என இந்த மட்டில் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். அடுத்து வரும் சுவையான பகுதியுடன் உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.